இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கைத்தடி எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? Come on everyone. Oh, thank you, Father, Lord. Amen. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். நல்ல கை தட்டணும். அவர் என்றென்றும் மாறாதவர். நீங்க பாடுங்க. அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவன். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவன். வியாதியில் விடுதலை தருபவர் அவன். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். நல்ல கைதடி சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். கை தட்டலாமா? துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவன். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவன். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். நல்ல கைத்தடி சொல்லலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும். பாருங்க. இதுவரை நம்மை நடத்தினார், இதுவரை நம்மை நடத்தினார் அவர். இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர். எத்தனை பேர் சொல்றீங்க? இதுவரைக்கும் நடத்தினார், இதுவரை நம்மை நடத்தினார் அவன். இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர். நல்ல கைத்தடி. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசுவே ஆண்டவர். சொல்லலாமா? இயேசுவே ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. இயேசுவே. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்ல கை தட்டி இயேசுவே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க. வாயை திறந்து சத்தமா இயேசுவே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. சொல்லலாமா? நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர். நம் ரட்சக கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நீங்க பாடுங்க. இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. praise be to God. இன்னொரு பாட கூட நம்ம பாடலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சகோதரர்கள் சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். ஏன் அல்லேலூயா சொல்லல? ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. முடிங்க வசனத்தை. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் he is so faithful in his promises. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஆமென். அவர் வாக்கு பண்ணா நிச்சயமா நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. ஆமென். சோ இந்த பாடலை நம்ம எல்லாரும் தெரிந்த பாட்டு தான். ஆனா சந்தோஷமா பாடணும். உங்களை பார்த்து ரொம்ப சீரியஸா இருக்கு, அப்படியே முறைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி இருக்கு. அது எதுவும் தெரியல. இந்த சைடு வந்தாலே அப்படி சிரிச்சாலே தப்புன்னு சொல்ற ஒரு உலகம், பெந்தகோஸ்தே உலகம். இருக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப சிரிச்சுட்டா என்ன ரொம்ப சிரி நம்மளுக்கு சொல்லுவான், அதுதான் பாவம் மாட்டு. ஆனா பைபிள் சொல்லு, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். நாம
நம்ம தேவனுடைய சமூகத்தை போல சந்தோஷமான இடம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. உண்மைதானே நான் சொல்றது? நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு, ப்ரெஷர் உண்டு, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கு, குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்தா எல்லாம் மறந்துடுதுங்க. ஒரு அவங்களுக்கெல்லாம் மறக்கல போல, அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாவம் வர மாட்டேங்க. சந்தோஷமா இருக்கிறவங்கள ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. அப்படி இல்லைங்க, நில்லுங்க நில்லுங்க. இப்படி கேட்டா தூங்குறவங்க கூட சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது பெந்தகோஸ்திலே பழக்கமான ஒரு சத்தம். சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா சொல்லுங்கன்னு கேட்கிற ஆளே சிரிக்க மாட்டாரு. ஹலோ, முன்னால இருந்து கேட்கிறாருல சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, இவரே முறைச்சிட்டு கேட்பாரு. நான் சொல்லுவேன், இவரை பார்த்தா இருந்த சந்தோஷமும் போயிடும். ஹலோ. ஆனா தேவ மனிதர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா, அது தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷம் இல்லைங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம். அதைத்தான் தாவீது சொல்றார், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப உற்சாகமான ஆவி. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஐயோ ஐயோன்னு உற்சாகமா எத்தனை பேர் இருக்கீங்கன்னா சத்தம் இல்லாம இருக்காங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? தேவ சமூகம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா. ஆமென். வாக்கு பண்ணினவர். ஆமென். பண்ணலாமா? கரங்களை தட்டி ரொம்ப முறைச்சிட்டு பாடக்கூடாது. உங்க முகத்தை நான் பார்ப்பேன், சந்தோஷமா பாடணும். சோர்ந்து போகாதேன்னு பாடும்போது உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? சரி, நல்ல கை தட்டி பாடலாமா? I want to encourage you. Come on everyone. நல்ல கை தட்டுங்க, ஒரே மாதிரி கை தட்டுங்க பாப்போம். கை தட்டா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். Come on. இந்த பக்கம் சத்தம் கேட்கல, சத்தமா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கை தட்டலாமா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. பாடுங்க பார்க்கலாம். அவர் மனிதன், பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Come on. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர்.
காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. பாடுங்க எல்லாரும். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. திரும்ப பாடுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நல்ல கைத்தடி பாடுங்க. வாக்கு பண்ணினவர், ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா. சொல்லுங்க. என்னை நல்ல சத்தமா சொல்லலாமா? என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்க பிரதர். வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமா நிறைவேற்றுவார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்முடைய வாயில அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. இது சாத்தானுடைய சரக்கு. ஆனால் தேவனை ஆராதிக்கக்கூடிய வாயிலிருந்து என்ன வரணும்னா விசுவாச அறிக்கை வரணும். என்ன அறிக்கை வரணும்? ஆமென். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இதுவரையும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், வானத்தின் மன்னாவும் ஒழிந்து போகலாம், எனக்கு கவலை இல்லை. ஆமென். Praise be to God. கர்த்தர் நல்லவர். அதனால எப்பொழுதும் விசுவாசத்தையே அறிக்கை செய்யணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன், இந்த இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டுடைய கிருபையினால நான் எப்படி இருக்கேன். இந்த வியாதிய பலவீனத்தெல்லாம் அறிக்கை செய்யவே கூடாது. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம எல்லாம் பயங்கர விசுவாசி, விசுவாச வீரர்னு சொல்லுவோம். ஆனால் வாயிலிருந்து ஒரு விசுவாச வார்த்தை வராது. கர்த்தர் நடத்துவார், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், என்னுடைய கற்பத்தை, என் பிள்ளைகளுடைய கற்பத்தை கர்த்தர் திறப்பார், எங்க குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, எனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் அறிக்கை செய்ய செய்ய அதிகரிக்கிறது. இரண்டாவது, என்னை சோர்வுக்குள்ளாக்குகிற பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடுவான்.
மூன்றாவது, என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து சொல்ல, மகனே, இந்த சூழ்நிலையில் என்ன நம்புறியாடா? போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. பக்கத்துல 2-3 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. நல்ல உலுப்பி சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் அவர் கைவே பிடிச்சிட்டு இருக்காரு, இங்க பிடிங்க. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். நம்புறவங்க மட்டும் மறுபடியும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரே ஒரு கவனிங்க. நான் சகோதரர்கள் நல்ல அழகாக பாடி உங்களை ஆராதனையில் நடத்துகிறாங்க. நான் மறுபடியும் ஆராதனையில் நடத்தலை, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறேன். ஆனால் ஆராதனை என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நானும் எங்கள் அப்பாவும் உறவாடுவது. ஐயா இருக்கிறீங்களா என் கூட? நானும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நானும் என்னுடைய அப்பாவும் பிள்ளையும் அப்பாவும் உறவாடுகிற, அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதாங்க நம்முடைய ஆராதனை, அதுதாங்க நம்முடைய ஜெப நேரம். அப்பா எங்க இருக்காருன்னா என் முன்னால இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாரு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபம்னா he is very close to me. நான் இவர்கிட்ட ஐயாட்ட நான் எப்படி பக்கத்துல இருந்து பேசுறேனோ அந்த மாதிரி என் அருகில் அவர் இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் ஆண்டவர் உலாவி. அவர் பரிசுத்த ஆவியானவர் தானே. அவர் வந்து ஆம்னி பிரசன்ட்ல, அவர் சர்வ வியாபி. இந்த நேரத்தில் அமெரிக்கால இருப்பாரு, ஆப்பிரிக்கால இருப்பாரு, பரலோகத்தில் இருப்பாரு, பூமி எங்க உலாவி கொண்டிருப்பார். யாரெல்லாம் அவரை விசுவாசத்தை கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கத்தில் அவர் உலாவுகிறார். அவரை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுல ஒரு பெரிய வித்தியாசம், பிசாசினாலே ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரே நேரத்தில் அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அதனாலதான் பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னப்பா ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றியா, ஏவுபின் மேல கவனம் வச்சையா? ஏன்னா அவன் சுத்துன்னு சுத்துவான். என்ன இந்த இடம் வர மாட்டேது, ஞாராம்பிழை இல்ல, பாத்தீங்களா? பார்த்துட்டேன் வந்தோன்னு. ஞாராம்பிழைக்குன்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சிருப்பான், ஒரு குட்டி பிசாச. அப்புறம் பக்கத்தில் என்ன ஊர், மேல்புறம் கீழ்புறம் வாட்டவர் மேபி, அங்கெல்லாம் ஒரு ஏஜென்ட்டை வச்சிருப்பான். ஏன்னா அவன் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அப்பப்போ கேட்பான், என்னாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, ஞாராம்பிழை கன்வென்ஷன், பரவாயில்ல 3-4 நாள் ஆகுது, ஆனால் ஒரு சிலர் இன்னும் அசையில, நம்ம பக்கம் தான் இருக்காங்க. ஓகே ஹலோ, யோ விளங்குதா இல்லையா? பிசாசு பேசுகிறான், இந்த பக்கம் ஏஜென்ட் அவன் பேசுகிறான். யாரும் ஒப்பு கொடுக்கல, யாரும் ஒப்பு கொடுக்கல. அவங்க இன்னொரு 10 கன்வென்ஷன் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. வெரி குட், அப்படியே நீ பார்த்துக்கப்பா. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? அசையாத பர்வதம் போல இருக்காங்களா? ஒரு சிலர் கை கூட தட்டல, நம்ம பக்கம்தான். ஓகே, அவன் எல்லாம் நல்ல ஆளு, நம்ம ஆளு. சர்ச்சுக்குள்ள உட்காந்துருந்தாலும் கை தட்டாத ஆளெல்லாம் யார் தான்? நம்ம ஆளுன்னு யார் சொல்றது? லூசிபர் சொல்லுவான், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ, தேவையெல்லாம் சந்திச்சிரு, ஏன்னா அவன் நம்ம ஆளு. சரி, நான் அதெல்லாம் சொல்ல வரல. பட் மோசஸ் பாளையத்தின் வாசல் படியில் வந்து நிற்கிறாரு. சர்ச்சுங்க, பாளையம், ஐ மீன் சர்ச். யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள்? சபையில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் இல்லைங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறான் பாருங்க, அவன் தான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், who is on my side? யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள்? சபையில இருக்கிறவெல்லாம் இல்லைங்க. ஒரு கூட்டம் வைராக்கியமாக ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? Hallelujah. Thank you, Father Lord.
ஆமென். நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுவரை சொல்லாத அளவுக்கு சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யணும். சரி, ஆராதனை என்பது அப்பாவோடு உறவாடு. ஆதி சபைகள்ல இந்த ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆளே இல்லைங்க. நான் சின்ன பையனா இருந்தப்போ பார்த்த பெந்தகோஸ்தே சபையில் ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் ஸ்பெஷலா, உங்களுக்கு தெரியாது அவங்க யாருக்கும்? பழைய ஆட்கள் தான் இருக்கீங்களே, பழைய கால சபையில் ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஆள் இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர், அதுவும் சேர்லாம் இருக்காது, கீழெல்லாம் உட்காந்துருப்பாங்க. 110வது பாடலை பாடுவோம், இப்போ 220வது பாடலை பாடுவோம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த பாட்டை பாடும்போது அந்த முழு சபையும் ஆவியில களி கூர்ந்தது. ஆமா, இந்த 2 சரணம் 3 சரணம் பாடும்போது முழு சபையும் முழங்கால் படியில் நின்று தேவனை துதித்தது. அந்த நாட்கள் நம்முடைய சபைக்கு திரும்ப வராதா என்று ஏங்குகிறேன். யாருமே கைத்தட்ட சொல்லல, யாரும் முழங்கால் போட சொல்லல, அவர்களாகவே முழங்கால். நாங்கெல்லாம் முன்னால உட்கார்ந்துருப்போம், ஆராதனை முடியும் போது பின்னால் இருப்போங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. ஆவில களி கூர்ந்து ஆராதித்த அந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அந்த ஆதி சபையின் அனுபவத்தை நான் திரும்ப என்னுடைய சபைகளிலே ஊற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். ராபா, கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி நாங்க ஜெபம் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த கூட்டங்களிலே, இந்த பகுதியிலே, இந்த சபையில ஒரு பெரிய பின்மாரியின் மழை. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். சகோதரர்கள் எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காதீங்க. நீங்க வாயை திறக்கலைன்னா பிசாசின் பட்சத்தில் இருக்கிறீங்க. தேவ பட்சத்தில் இருக்கிறவங்க come on everyone worship him. சோர்வின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை விட்டு விலகுவதாக. கர்த்தருடைய அக்கினி, பின்மாரியின் மழை எங்க பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. Pour out your spirit. இன்னும் ஒரு சிலர் காலியா இருக்கிறீங்க. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப தைல குப்பியோடு உங்கள் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். வாயை தர, நான் உன்னை நிரப்புகிறேன். வாயை தர, வாயை தர, நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். ரிபாரா கரபானா ஹந்தரா கஷ்யாந்தரனா. ஊற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஒரு பின்மாரியின் மழை. எங்களுக்கு தேவை பின்மாரியின் மழை. ஒரு அக்கினி துண்டு எங்க மேல விழட்டும். ஒரு அக்கினி துண்டு எங்களுக்குள்ளே விழட்டும் ஆண்டவரே. ஒரு சிலர் இன்னும் துதிக்க முடியல, பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா துதிக்க, அவங்க கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி பக்கத்தில் இருக்கிற ஆளுக்குள்ள பற்ற வைக்கட்டும். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க come on everyone. ரீபாலா காராதானாமா, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபைகள் ஊற்றப்படுவதாக. Pour of your spirit upon your people. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உங்க சத்தம் கேட்கட்டும். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. As it is in heaven. சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ மியூசிக் எல்லாம் இல்லாம நீங்க மட்டும் பாடுங்க. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஓ பரிசுத்த. நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் நாங்கள் வைப்பதற்கு நோக்கமே எங்களுக்கு ஒரு பின்மாரியின் மழை எங்கள் மேலே ஊற்ற பண்ணும் ஆண்டவரே. தளர்ந்து கிடக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம், பின்வாங்கி இருக்கிற ஆத்துமாக்கள், சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் தட்டி எழுப்பப்பட்டு ஒரு பெரிய சேனையாக உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகள், வறண்டு போன எலும்புகள் உயிர் பெற்ற ஒரு சேனையாக எழும்ப ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. Lord, send your word and revive us this evening, Lord. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இந்த மாலை நேரத்திலே நான் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சிலுவை பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கமான சூழ்நிலைகள், இவையெல்லாம் கர்த்தர் வனாந்திர பாதை, ஆண்டவரே நம்மை அனுமதிக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற அந்த சூழல், அதை சுற்றிலும் இருந்த ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, நீங்களும் நானும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட பேச வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சிலுவையை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். பிலாத்துவை குறித்து நான் முதலாவது உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிலாத்து, அவனுக்கு இருந்த பிரஷர், அதே மாதிரி பிரஷர் தான் நமக்கும் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவன் என்ன பிரச்சனை என்றால், இயேசுவை சிலுவையில் அறையலாமா வேண்டாமா, அவன் போராடி கொண்டிருக்கிறான். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவனை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத தலைவர்கள் அவனை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையலாமா வேண்டாமா, சகல அதிகாரமும் அவன் கையில் இருக்கிறது. அவன் ரோம பேரரசின் கீழே இயங்குகிற ஒரு கவர்னர். அவனுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனால் இஸ்ரவேலை ரோமர்கள் தான் அரசாண்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே முழு அதிகாரமும் அவனுக்கு இருந்தது. அவன் நினைத்தால் இயேசுவை விடுதலையாக்கலாம்.
அல்லது இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கலாம். 100% முழு அதிகாரமும் அவன் கையில் இருந்தது. சோ இந்த அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், pleasing God or pleasing man. மனிதனை பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா? நல்ல கவனிங்க. இந்த மாலை நேரத்தில் நான் இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் முதல் குறிப்பு, மனிதனை நான் பிரியப்படுத்தவா அல்லது தேவனை பிரியப்படுத்தவா? ஒரு பெரிய பிரஷர் நம்மை நெருக்கும் பொழுது நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? தான் முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நாம் யாரால் நடத்தப்படுகிறோம் என்பது மிக முக்கியம். நல்ல கவனிங்க. ரோமர் 8:16 எப்படி என்ன சொல்லுகிறது? 14, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். அவர்கள்தான் சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர். அப்ப கவனிங்க, நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவம் வேறு, நிறைந்து வாழ்கிற அனுபவம் வேறு, அவரால் நடத்தப்படுகிற அனுபவம் வேறு. ஆமென். நிறைய பேர் நாங்க 1957 அபிஷேகம் பெற்றோம். ஓகே, என்னாச்சு? ஒன்றும் நடக்கல. அபிஷேகம் பெற்று என்ன நடந்தது? என்ன செஞ்சீர் ஆண்டவருக்காக? ஒன்றும் செய்யல. அப்போ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருக்கல, வழி நடத்தப்படலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆமென். சிம்பிளா நான் சொல்றேன், எப்படி வழி நடத்துவாரு? நம்ம சும்மா இருக்கும் போது நம்மை ஜெபிக்க நம்மை தூண்டுவார். இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் எப்படி தூண்டுவார்? ஜெபிக்க நமக்குள்ள ஒரு தூண்டல் இருக்கும். ஜெபம் பண்ணணும்னு ஒரு அர்ஜ் இருக்கும். எப்படி பசிக்கும் போது சாப்பிடணும்னு, தண்ணி தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும்னு ஒரு அர்ஜ் வருதோ நமக்கு, அதே போல ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்க ஏவுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வேதம் வாசிக்க தூண்டுவார். இருக்கிறீங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை பார்க்கும் போது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல நம்மை ஏவிக்கொண்டே இருப்பார். இருக்கிறீங்களா இல்லை? இதெல்லாம் உனக்குள்ள நடக்கலன்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க அந்நிய பாஷை முழங்குற ஆளா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? ஆண்டவர் பிலிப்பு என்கிற மனிதனை ஆவியினால் நிறைத்திருந்தார். அவனை கர்த்தர் வனாந்தரத்திற்கு வழி நடத்தினார். அங்கே கந்தாகை மந்தி அவன் ஆவிக்குரிய தாகத்தினாலே அவன் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அவன் கேட்கிறான், அவங்க வாசிக்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஒன்னும் விளங்கல, ஆனா வாசிக்கிறேன். அவன் அழகா இயேசுவை குறித்து சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானஸ்தான சத்தியத்தை சொன்னோன்ன இவர் அமைதியா இருக்காரு, அவர் அமைதியா இல்ல. ஹலோ பிரதர், தண்ணி ரெடியா இருக்கு, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இப்போ இந்த பகுதிகளிலே இந்த ஞாராம் விளை இன்னும் சுற்றி எத்தனையோ விளைகள் இருக்கிறது, எத்தனையோ ஊர் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலையும் வேலை செய்யறீங்க, அநேக மனிதர்களை சந்திக்கிறீங்க, ரட்சிக்கப்படாத மனிதர்களை சந்திக்கிறீங்க. அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல, அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த உங்களை ஆவியானவர் தூண்டுகிறாரா இல்லையா? அப்படி தூண்டி இருந்தா இந்த சபை கட்டடம்லாம் நமக்கு பத்தாதுங்க. விசுவாசிகள் ஊழியம் செய்யறதில்ல. அதை குறித்து நாளைக்கு நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். காலையிலும் பேசுவேன், மாலையிலும் பேசுகிறேன். ஆனால் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் முழு நேர ஊழியர்களை வைத்து மட்டும் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போவது இல்லை.
ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. யாருக்கு? யாரை சொல்றாரு? ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவரும் நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களை இயக்க ஆரம்பிப்பார், உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்வீங்க, படிச்சுட்டே ஊழியம் செய்வீங்க, பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்வீங்க. நீங்க பார்க்கிற ஒரு ஆளையும் விட மாட்டீங்க. ஏன்னா ஆத்தும பாரத்தினாலே ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆமென். அதனால தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாடல் எழுதினேன். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா? அன்பு வேண்டாமா? பரிசுத்தம் வேண்டாமா? உண்மை வேண்டாமா? தேவ பயம் வேண்டாமா என்ற பாடலை நான் எழுதினேன். அதுல ஒவ்வொரு சரணமும் அப்ப ஆவியானவர் என்ன செய்வார்? பாவம் செய்யாமல் விலகி ஓடுவதுதான் ஆவியானவரின் தூய்மையான கிரியை. குறை கூறி திரியாமல் தன் பிழைகளை உணர்த்துவதுதான் ஆவியானுடைய கிரியை. கடைசியா சரணம் எழுதின இயேசுவை சொல்ல, இயேசுவை அறிவிக்க என்னை உந்தி தள்ளுவது ஆவியானுடைய வேலைன்னு சொல்லி அந்த சரணங்களை நான் எழுதினேன். அப்ப ஆவியானவர் இருந்துச்சுன்னா இத்தனை ஆண்டுகளாக ஆமீன் வந்து கூடி நம்ம வாட்டுக்கு ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். வெளியே போய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதனையாவது ஆண்டவருக்குள் நடத்தலைன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா என்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏமாந்துடாதீங்க பிரதர், சகோதரி, ஏமாந்துடாதீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை நடத்தினார்னா அவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நேற்று கூட நானும் தம்பியும் பேசணும், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த பகுதிகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், எங்கு பார்த்தாலும் சபை, எங்கு பார்த்தாலும் 4 தெருவுக்கு ஸ்பீக்கரை வச்சு கத்துறோம். ஆனால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் இல்லையே. எழுப்புதல்னா ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்க. இந்த கூட்டங்களிலே கர்த்தர் உங்களை செயல்படுகிறவர்களாக மாற்றுவாராக. ஆமென். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். சண்டே வரும்போது புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரணும். அப்பதான் நீங்க உயிருள்ள விசுவாசி. இல்லைன்னா இங்க வேணா காலரை தூக்கலாம், ஆனா பரலோகம் போக வாய்ப்பு இல்லை. என் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. பிதாவின் சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஞாராம்பிள்ளை இந்த பகுதியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னா என்னுடைய தலையாய வேலை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆக்டிவ் பிலீவர்ஸா நீங்க மாறி இருந்தீங்கன்னா ஆமென், இந்நேரம் ஆமென் இந்த மாவட்டமே முழுசா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஸோ நான் உங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமா உற்சாகப்படுத்துகிறேன். சரி, இப்போ நான் செய்திக்கு வருகிறேன். நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா அல்லது மனிதனை பிரியப்படுத்துகிறீர்களா? நாம் பல காரியங்கள் நம்ம இயக்கும். முதலாவது சொல்றேன், 4 விதமான காரியத்தை சொல்றேன். என்னுடைய விருப்பங்கள் என்னை இயக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய விருப்பங்கள். அதனால தான் யாக்கோபு 1 பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான், அப்படின்னா நடத்தப்படுகிறான். அவனுடைய டிசையர், அவனுக்குள்ள இருக்கிற ஆசை விருப்பங்கள் அவனை நடத்துகிறது. 2வது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சத்தம், நெருங்கின சொந்தம், அப்பா அம்மா, உறவினர்கள், நண்பர்கள், இவருடைய விருப்பங்கள் சத்தமாக கேட்கிறது. அவைகளின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக எனக்குள்ளே வருகிற ஆசை எனக்கு சத்தமாக கேட்டு என்னை நடத்துகிறது. 2வது, என்னை சுற்றிலும் இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய விருப்பங்கள் திணிக்கப்படுகிறது. 3வதாக சாத்தான்
பேசுவான். சாத்தான் பேசுவானா பேச மாட்டானா? இயேசுவோடையே பேசினான். இயேசு டைரக்டா வந்து பேசினா. அப்படி டைரக்டா பேச அவரை ஜெயிக்க முடியலன்னு பேதுரு மூலமா சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மூலமா வர்றான். ஸோ அவன் எந்த ஷேப்லையும் ஃப்ரெண்டா வருவான், அவன் யார் மூலமாவது வருவான். எப்படியாவது உன்னை தேவ திட்டத்திலிருந்து விலக்க வேண்டும், எப்படியாவது உன்னை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று அவன் சுற்றி சுற்றி அலைகிறவன் என்று பைபிள் சொல்லுகிறது. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய அப்பா நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆனால் நீங்கள் மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர், அதாவது அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்ப அப்பா பேசுறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்குவது, என்னோடு பேசுவதை நான் புரிந்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆமென். அந்த அளவிற்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு பழக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் சரியான பாதையில் நடத்தப்படுகிறது இல்லை. ஏராளமான ஊழியர்கள், ஏராளமான சுவிசேஷகர்கள் தனித்தனியா ஏதோ நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தை வச்சிருக்கான். அவர்கள் அவர் மூலமாக கர்த்தர் சொன்னார் என்பதை கேட்டு நடக்கிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம். நான் சொல்றது சரிதானா? இருக்கிறீங்களா இல்லையா? அன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆசாரியன் இருந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரன். ஆமா, நான் வந்து அந்த ஊழியக்காரை பின்பற்றேன், நான் இந்த ஊழியக்காரை பின்பற்றேன். அப்ப ஏதாவது வேணும்னா நேர அவர்கிட்ட போறது, ஐயா இப்படி செய்யலான் இருக்கேன், நீங்க கேட்டு சொல்லுங்கன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. இருக்கிறீங்களா இல்லையா? அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் இந்த ஜெப புரை என்று நிறைய இருந்தது, ஜெபம் நடந்தது, உண்மையான ஊழியம் நடந்தது. ஆனால் இன்றைக்கெல்லாம் வசூல் கலெக்ஷன் சென்டரா மாறிடுச்சு. இருக்கிறீங்களா இல்லையா? அவன் கண்ணை மூடி அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான், நம்ம ஆளு பின்னால போய் நடுக்கத்தோட நிக்கிறான். சர்ச்சில் கூட அப்படி இருக்க மாட்டான். ஐயா என்ன சொல்றீங்க? இந்த காசு, அவர் காசு கொடுத்தாதான் சொல்லுவார். எனது ஆவியானவர் இல்லை. நான் சொல்றேன், உண்மையான ஊழியக்காரனா இருந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க போய் உங்களை பரிசுத்தம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி நீங்க அந்தரங்கத்தில் ஆண்டவரோட பேசுங்க, உங்களோட கர்த்தர் பேசுவார்னு உங்களை ஆண்டவர்கிட்ட தள்ளி விடுறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஷாக்கிங்கா? நான் சொல்றது சரிதானா இல்லையா? இல்ல என்கிட்ட வா, நான் கேட்டு சொல்றேன்னா அவன் ஊழியக்காரன் இல்ல, புரோக்கர். அந்த மாதிரி ஆளுகிட்ட கர்த்தர் பேசவே மாட்டார். ஆனா கர்த்தர் பேசினார்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நல்லா கேட்கட்டும்னு தான் உரத்த சொல்றேன் நான். இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கும் அவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவுக்குள்ள யாருமே வரக்கூடாது. நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுகிறார் என்று நீங்க சொன்னாதான் நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளை, அவர் உனக்கு அப்பா. ஆமென். நீங்க கேட்டு சொல்லுங்கன்னா உனக்கும் அவருக்கும் உறவு இல்லை. ஆமென். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, யாரால் நடத்தப்படணும்? சொல்லுங்க சத்தமா. அப்போ ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்க கூடாதானா? கட்டாயம் கேட்கணும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், உங்க சபைக்கு கர்த்தர் கொடுத்த போதகர் மூலமாக வருகிற ஆலோசனையை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவரை கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இது சபை என்பது தேவன் கட்டமைத்த ஒரு கட்டமைப்பு. இந்த சபை, இந்த மந்தைக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அவர்கள்தான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் தான் உங்களை சரியான பாதையில் நடத்த கர்த்தரே வச்சிருக்காரு. அதனால் அவர்கள் மூலமாக வருகிற ஆலோசனைகளை கேட்கணும்.
மற்றபடி நீங்கள் நேரடியாக தேவனோடு தொடர்பு கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிற அனுபவத்தை இந்த 2025வது ஆண்டில் நீங்கள் அதிகமாக நீங்கள் அதை வாஞ்சித்து பெருக்கிக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஊர் ஊரா தெரிஞ்சு அங்க அவர் நடத்துறார் இவர் கூப்பிடுறாருன்னு போய் ஒவ்வொருத்தர் முன்னாலையும் போறது தேவ சித்தம் அல்ல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் சத்தியத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. சோ கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ நான் இயேசுவை பிரியப்படுத்தவா அல்லது மனிதனை பிரியப்படுத்தவா என்ற ஒரு பெரிய கேள்வி இந்த மாலை நேரத்தில் நாம் கேட்க வேண்டும். பாருங்க, பிலாத்து அவனுக்கு ரொம்ப வெரி கிளியர் இன் ஹிஸ் மைண்ட். அவன் ரொம்ப கிளியரா இருந்தான். எவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. யோவான் 18:38, யோவான் 19:4 மற்றும் 6 வசனங்கள் வேகமா வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. அதற்கு பிலாத்து வந்து கவனிங்க, நான் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். சரி, ஒரு குற்றத்தையும் காணவில்லை. He was very clear. இரண்டாவது, பிலாத்துவின் மனைவி மூலமாக அங்கே காரியம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 27:19 வாசிங்கள் வேகமாக. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய மனைவி அவனிடத்தில் வந்து, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். வெரி கிளியர். மனைவி மூலமாக வெளிப்பாடு வந்து விட்டது. ஆனால் இப்போ இவன் இப்படி வந்தனால தத்தளிக்கிறான். ஒரு பக்கம் மத தலைவர்கள், ஒரு பக்கம் மனிதர்கள். இவர்களை நான் பிரியப்படுத்தவா அல்லது கடவுளை பிரியப்படுத்தவா? கிளியரா இருக்கு. ஆனாலும் போராடுறான். சரின்னு லூக்கா 23:6-7 வாசிங்கன்னா ஏரோது கிட்ட அனுப்புறான். அப்பா நம்ம கையில இருந்து போனா போகட்டும்பா அப்படி இன்னொரு ஆள்கிட்ட பிடிச்சு அனுப்பிச்சிடுறான். யோவான் 18:31 அவன் ஜனங்களை பார்த்து, பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்றான், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் யூதருக்கென்று சனகரிப் சங்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த சனகரிப் சங்கம் என்கிற அந்த சின்ன ஒரு கோர்ட் மாதிரி அவர்கள் காரியத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய இடம். ஆனால் அந்த சனகரிப் சங்கத்திற்கு மரண தண்டனை விதிப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. அதனாலதான் இவன் பிலாத்து சொல்றான், நீங்களே என்ன செய்யுங்கள், பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே சொல்லுகிறான். மத்தேயு 27:15-18 பரபாஸ் என்கிற வருடத்திற்கு ஒருவனை பண்டிகை நாளிலே விடுதலை ஆக்க வேண்டும். பரபாஸ் என்கிற பயங்கரமான திருடன், அவனால் ஜனங்கள் பயங்கர உபத்திரவம் அடைந்திருக்கிறார்கள். சோ நிச்சயமாக இவனை நிறுத்தினால் இவனை அவர்கள் சூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது இயேசுவை விடுதலை ஆக்கிடலான்னு அவன் பரபாசை நிறுத்துகிறான். ஆனால் பிரதான ஆசாரியன், மத தலைவர்கள் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள் என்று சொல்ல ஜனங்களை தூண்டிவிட்டார்கள். இந்த பிலாத்துவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்ததாக அவன் அடுத்த முயற்சி எடுக்கிறான். யோவான் 19:1-4 வசனங்கள் இயேசுவை வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறான். அவனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்க வேண்டும்? ஒருவேளை இயேசுவை அடித்தால் இவர்கள் மனம் மாறிவிடுமோ, இவர்கள் மனம் மாறிவிடுவார்களோ என்று வாரினால் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறான். ஆனால் கடைசியாக மத்தேயு 24:27-24 பிலாத்து கை கழுவி விட்டான். எனக்கு பதவி போய்விடுமோ, இந்த கூட்டத்தை நான் பிரியப்படுத்த வேண்டுமோ, இது அவர்களுக்கும் எனக்கும் பகையை உண்டாக்கி விடுமோ என்கிற மனநிலை. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் இயேசுவையா அல்லது மனிதனையா?
கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இயேசுவின் தாயாருக்கு இயேசு ஒரு தேவகுமாரன் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தூதன் தரிசனமாகி, ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு இரட்சகர் பிறக்கிறார் என்று சொல்லியிருந்தார். மரியாளுக்கு நன்றாக தெரியும், இவர் என்னுடைய மகன் அல்ல, இவர் பிதாவின் செல்ல பிள்ளை, ஒரே பேரான குமாரன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார், இவர் தேவன் என்று மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், இந்த குறைவை நிறைவாக்க இவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஓடி வருகிறார்கள். இவர்கள் ஓடி வந்தது தேவன் மரியாள் என்கிற உறவில் அல்ல, மகன் அம்மா என்கிற உறவில் வருகிறார்கள். சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்ல, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. டூ சம்திங், ஏதாவது பண்ணு சொன்னப்போ ஆண்டவர் ரொம்ப ஓப்பனா சொன்னாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. கவனிங்க, ஒருவேளை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மாவா இருக்கலாம், ஆனா நான் பிதாவின் சித்தம் செய்வத்தான் வந்திருக்கிறேன் ஒழிய இரத்த சம்பந்தமான உறவின் அடிப்படையில் நான் எதையும் செய்ய முடியாது என்பதை மிக தெளிவாக அங்கே காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் கூட இரத்த சம்பந்த உறவின் அடிப்படையில் நிறைய நேரத்தில் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். சொந்தக்காரங்களை ப்ளீஸ் பண்ண, whoever may be friend of ப்ளீஸ் பண்ண, ஆமே, நாம் பல காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். இது தவறு, இது செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லை என்று தெரிந்தாலும் சொந்தக்காரங்க நோ, அவங்க சங்கடப்படுவாங்களே, என் ஃப்ரெண்டு சங்கடப்படுவானே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாகவே மாறிவிட்டோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் மனிதரையா, நீங்கள் தேவனையா, யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தில் கூட உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். உங்கள் ஆத்துமாவுக்கு யார் தான் உத்தரவாதி? நீங்க தான் உத்தரவாதி. ஞானஸ்தானம் எடுக்க யாரிடத்திலும் நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கர்த்தர் தொட்டார், என்னை ரட்சித்தார், பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ விரும்புகிறேன், அவ்வளவுதான். ஆமென். அதுக்கு மேல என்ன வந்தாலும் பார்த்துடலாம். ஒரு நல்ல சகோதரி சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டாள். ஆனால் கணவனுக்கு இயேசுவையும் சபையும் பிடிக்காது. அவர் சொல்லி இருந்தார், சர்ச்சுக்கு வேணா போ, ஆனா ஞானஸ்தானம் எடுத்தேன்னா அன்னைக்கே உன் தலையை வெட்டிடுவேன்னாரு, தலையை சீவிடுவேன்னாரு. ஆனா அன்றைக்கு இதே போல ஒரு கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த சகோதரியோடு மிக தெளிவாக பேசினார். அவர்கள் அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்து விட்டார்கள். கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக செய்தி புருஷனுக்கு போய்விட்டது. அவர் வாசலிலே அருவாளோடு நிற்கிறார். இன்னைக்கு வந்த ஒரே சீவி இல்லான்னு அவர் நிற்கிறார். இந்த அம்மாவுக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு. இந்த அம்மா நேராக போயிருக்காங்க. நாள் கேட்டுக்கா, ஞானஸ்தானம் எடுத்தியா? ஆமா எடுத்துட்டேன். அவர் அடுத்து சொன்னாராம், இனிமேல் எடுப்பியான்னாராம். அந்த அம்மா சொன்னா, சத்தியமா இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். அவருக்கு தெரியல, விவரம் தெரியல. கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. So I want to tell you, நீங்கள் மனிதரை அல்ல தேவனை பிரியப்படுத்தினா பாருங்க, ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. போதும். ஒரே நேரத்தில் நீங்கள் மனுஷனையும் தேவனையும் பிரியப்படுத்த முடியாது.
இருக்கிறீங்களா இல்லையா? அது யாரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும். ஆமென். அதனால தான் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் போது, இன்னும் நாங்கள் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறோம்? இன்னும் நாங்கள் மனுஷரை நாடி போதிக்கிறவர்களானால் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உலகம் முழுவதிலும் வாசலை திறந்து இருக்கிறார். இதுவரைக்கும் நான் எந்த நாட்டிற்கும் என்னை ப்ராப்பரா என்னை அழைக்காம எந்த நாட்டிற்கும் நான் போவதில்லை. இங்க வர்றதுக்கு முன்னால கூட நான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பகுதிகளில் ஊழியம் செய்து விட்டு தான் வருகிறேன். ஆனால் ப்ராப்பர் இன்விடேஷன் இருக்கணும். அதுதான் எனக்கும் ஆண்டவருக்கும் டீல். சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் அலைய மாட்டேன். நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், தங்க மாட்டேன். இந்த டைம் நான் நியூசிலாந்து போய் ஜஸ்ட் 4 days அங்கே ஊழியம் செஞ்சேன். 5 நாள் தான் இருந்தேன் அங்கே. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். உங்க கெஞ்சுறாங்க, அடுத்த முறை வரும்போது கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருங்கன்னு. கர்த்தர் அறிவார். அப்போ அநேக ஐரோப்பா நாடுகள், யூகே, ஆஸ்திரேலியா, இன்னும் கனடா, எல்லா தேசங்கள் ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். இது வரைக்கும் நான் 25-26 நாடுகளுக்கு நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். நான் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் இந்த அடியனை கிருபையாக பயன்படுத்துகிறார். அப்போது நான் இங்கே பேசுகிறத விட நான் ஒரு 2-3 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வெளியே பேசுவேன். நான் ரொம்ப ஆணித்தரமாக பேசுவேன். என்ன நான் மனுஷனை எங்கேயும் பிரியப்படுத்தினதில்லை இது வரைக்கும். கர்த்தரை பிரியப்படுத்த அனுக்கிரகம் செய்திருக்கிறேன். அவங்க என்ன கூப்பிடுறாங்களா இல்லையோ, காசு கொடுக்குறானா இல்லையோ, ஐ டோன்ட் கேர். சத்தியத்தை சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். அப்போது ஒரு மூத்த ஊழியக்காரர் சுவிட்சர்லாந்து தேசத்தில், அவர் ஒரு மூத்த ஊழியர். அவங்க என்ன ஒரு 1 week நான் சுவிட்சர்லாந்து ஃபுல்லாக ஒரு 1 week அட்டெண்ட், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. என்ன கூட்டி போய் எல்லா கூட்டங்கள். ஆனால் நான் ரொம்ப சத்தியத்தை சத்தியமாக டைல்யூட் பண்ணாமல் பேசுகிற ஆள். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் என்கிட்ட இன்னும் மெயில் இருக்கு. அவர் எனக்கு மெயில் போட்டார், உங்களை யூஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் ரொம்ப கடினமாக பேசுகிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, அதனால் எங்கள் சபைகளில் உங்களை யூஸ் பண்ண முடியாது. நான் சொன்னேன், உனக்கு கோடி கும்பிடியா உனக்கு இருக்கிறீங்களா? உனக்கு என்ன கும்பிடு? கோடி கும்பிடு. ஆமென். ஆனால் அதே தேசத்தில் இன்னும் ஏராளமான அழைப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். நான் சொல்லுவேன், நான் அப்படின்னா ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். யார் கூப்பிடுறாங்களோ இல்லையோ இல்லை, எங்கே போனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். மனுஷனை பிரியப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நான் மனுஷரை பிரியப்படுத்துறேன்னா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சபைகளிலே நான் ரொம்ப கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது என்னை கூப்பிட மாட்டான். சந்தோஷம், நமக்கு என்ன வேலை? அங்கே வேலை கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கூட்டத்திற்கு அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுறது தான் நம்முடைய வேலை. அதுக்காக மனுஷனை அவன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எவனையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்று பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஒரே நேரத்தில் மனுஷனையும் தேவனையும் பிரியப்படுத்த முடியாது. இந்த மொர்தெகாய் பாருங்க, அவன் கவனிங்க, தற்காலிகமாக நீங்கள் மனிதனை பிரியப்படுத்தினா தற்காலிகமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் மனுஷனை வெறுத்தாலும் அதனால் நீ எந்த கான்சிக்வன்சஸ் எனக்கு வந்தாலும் நான் மனுஷனை பிரியப்படுத்துமான்னு நின்னைனா சத்துருக்கு முன்னாலேயே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்பதற்கு மொர்தெகாய் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். அவன் ஆமானுக்கு வணக்கம் போட இல்லை, அவன் ஆமான விஷ் பண்ணவே இல்லை. ஆமானு கோபம், ராஜா என்னை இப்படி உயர்த்திருக்காரு, இவன் மட்டும் உட்கார்ந்துருக்கான், அவன் யூதனா, யூத குலத்தையே அழிக்கிறன் பாடுறான்னு போனா இவனுக்கு கவலையே இல்லை. அவன் நின்றான். ஆனால் அதே சத்துரு இவனை உட்கார வச்சு ரதத்தை ஓட்டிட்டு இருக்கான். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் கூவுறான். சத்துரு அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே செத்தான். தேவ மனிதன் உயர்த்தப்பட்டான். மனிதனை பிரியப்படுத்தாதீங்க பிரதர். மனுஷனை பிரியப்படுத்தி காரியத்தை செஞ்சீங்கன்னா அப்பத்திக்கு நல்ல மாதிரி இருக்கும்.
ஆனா அந்த டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஆனா தேவனை பிரியப்படுத்தினா சத்துருக்களாவாங்க, அதுவும் டெம்பரரி தான். அதற்கு பிறகு அந்த சத்துரு கண்ணுக்கு முன்னாலேயே கர்த்தர் அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளோடு நான் பேசுறேன், நான் வாலிப பிள்ளைகளோடு பேசுறேன். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிற பிரஷர் எனக்கு தெரியும். 7வது 6வது படிக்கும் போதே அவர்கள் தவறான கண்ணோட்டம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. தவறான காரியங்கள் தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா டிவி, சோசியல் மீடியா இவருடைய கண்களை திறந்து விட்டு விட்டது. அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயதிலேயே அவர்கள் மனது தவறான பாதைக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய சபைக்கு வந்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணி, யூத் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணி, நல்ல ஆண்டவரை பிரியப்படுத்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அங்கே நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று நிற்கும் பொழுது அந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளாலும் நம்முடைய பிள்ளைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. ஐ நோ மை டியர் டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், எனக்கு தெரியும் உங்களுடைய பிரஷர் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் 2 வாலிப பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். நாங்கள் தினந்தோறும் அவர்களிடத்தில் பேசுகிறோம். அவர்களுக்கு இருக்கிற பிரஷர் எங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயே எப்படின்னா, காலேஜில் நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாவம் செய்யலை, மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன் நின்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு மாலை போட மாட்டான். மாறாக உங்களை பரியாசம் பண்ணுவார்கள், உங்களை ஒதுக்கி உங்ககிட்ட ஆட்டிடியூட் காமிப்பாங்க. கவனிங்க, நல்ல கவனிங்க. யோசேப்பு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவனுடைய 10 அண்ணன்மார், அப்பா இல்லை அம்மா இல்லை, காட்டில் ஆடு மேய்க்கிறாங்க. அவனுக்கு ஆடு மேய்க்க போனாலே அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா யார் கண்ட்ரோல் இல்லை, இஷ்டத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், மனது மாம்சம் விரும்பினபடி எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு துன்மார்க்கம் செய்து வந்தார்களாம், பாவம் செய்தார்களாம். ஆனால் யோசேப்பு மட்டும் தன் தகப்பனாகிய தேவனை அறிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்ததினாலே பரிசுத்தத்தை காத்து கொண்டான். சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தில் இவன் உடன்படவில்லை. என்ன நடந்தது? இவன் அவங்களோட சேர்ந்து ஜாலியா பாவம் செஞ்சிருந்தான்னா இவனும் ராஜா மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனா தேவனுக்காக நின்றதினால் சொந்த சகோதரர்களை அவனை பகைத்தார்கள், அவனை குடியிலே தள்ளினார்கள், அவனை விற்றுவிட்டார்கள். அவன் போன பாதை மிக கடினமான பாதை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? வாலிப பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு தம்பி மார்சு கவனிங்க, இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் 10 பேர் பாவம் செய்யறான், நீ மட்டும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னா உன்னை ஃப்ரெண்டாவே ஏத்துக்க மாட்டான், உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்னடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பான். பயங்கர பரியாசம் நடக்கணும். ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். நான் ஏன் இதை பேசுறேன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு பயங்கர பிரஷர் வரும். ஆனால் நீ தேவனை பிரியப்படுத்த, உன் சுற்றிலும் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் உன்னை பரியாசம் செய்தாலும், உன்னை ஏளனம் செய்தாலும், உன்னை ஒதுக்கி வைத்தாலும், ஆமென், உன்னை கர்த்தருக்காக நீ நின்று பார். ஒரு நாள் வரும், அவர்கள் உன்னை ஏறெடுக்கும் விதமாக கர்த்தர் உன்னை சிங்காசனத்திலே உட்கார வைக்க உனக்காக ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆவியானவர் ஏவறதுனால நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இதெல்லாம் என் செய்தியில் இல்லை, பட் God is speaking to you. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். காம்ப்ரமைஸ் பண்ணாத, ஃப்ரெண்ட்ஸோட காம்ப்ரமைஸ் பண்ணாத. உயிர் நண்பனா இருக்கலாம், உயிர் சிநேகிதியா இருக்கலாம். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட். ஆமென். ஆண்டவருக்காக நில்லு. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கலாம், கொஞ்ச நாள் இந்த உறவுகள் உன்னை தூக்கி எறியலாம், நீ தனித்து விடப்படலாம். ஆனா நீ தனியா இல்ல, கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கவனிங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பயங்கர பிரஷர், பயங்கரம். இன்னும் வெளிநாட்டில் போனீங்கன்னா அதை விட பயங்கரம். வெளிநாட்டில்
1வது படிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பிள்ளைகளை, அதாவது நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் அப்பா அம்மா டிக்ளேர் பண்ண முடியாதாங்க. நான் இப்போ போகிற எல்லா இடத்துலையும் எனக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. வெளிநாடுகளில் போய் வாலிபர் கூட்டம் நடத்தினா அவர்கள் கேட்கிற கேள்வி, அவர்களுக்கு தேவனுடைய ஞானத்தினால தான் பதில் பேசணும். ஆமாம், நிறைய காரியங்கள் அதை நான் இப்போ ஜென்ரலாக பேச முடியாது. பயங்கர ப்ரெஷர். அப்பா அம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிள்ளை கொஞ்சம் வாடி இருந்துச்சுன்னா அப்பாவை தூக்கி அம்மாவை ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர ப்ரெஷர். ஆனால் பிள்ளைகளை கர்த்தர் தான் பாதுகாக்கணும். இந்தியாலையும் இன்னைக்கு கிராமங்கள் வரைக்கும், ஏன்னா அந்த சோசியல் மீடியானால நம்முடைய பிள்ளைகளை கரைப்படுத்த பிசாசு பயங்கரமாக தீவிரம் காண்பிக்கிறான். ஸோ நல்ல கவனிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒரு பெரிய ஆலோசனையாக சொல்கிறேன். இன்னைக்கு நீ தற்காலிகம், அதனால தான் மோசையை சொல்கிறான், விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான, அந்த வேர்டை நீங்கள் நோட் பண்ணணும், டெம்பரரி பிளஷர். டெம்பரரி பிளஷர், இப்போதைக்கு சந்தோஷம். சினிமா பார்த்தா இப்போதைக்கு சந்தோஷம். மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லவ் பண்ணா இப்போ டெம்பரரி, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், டெம்பரரி பிளஷர். ஆனால் அதை நீ விட்டேனா நித்தியமான சந்தோஷத்தை, நித்தியமான பேரின்பத்தை உன் வாழ்க்கையிலே, உன் எதிர்காலம் உன் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், தானியேலை உயர்த்தின கர்த்தர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின கர்த்தர் உன்னையும் உயர்த்தி மகிழுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. So I want to encourage you. எந்த இடத்துலையும் மனுஷனை ப்ளீஸ் பண்ண, பிரியப்படுத்த நிற்காதீங்க. கர்த்தரை பிரியப்படுத்த நிற்கினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேகமாக ஒரு சில வாரங்கள் டைம் போயிட்டே இருக்கு, வேகமாக. ஆமென், glory to God. தானியேல் அதற்கு பெரிய உதாரணம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதற்கு பெரிய உதாரணம். ஆமென். சவுலை குறித்து நீங்க வாசித்தால் 1 சாமுவேல் 15:24 எல்லாம் வாசித்தீங்கன்னா, ஜனங்களை ஜனங்கள் போயிடுவாங்கன்னு நான் செஞ்சுட்டேன்யா, ஜனங்களை ப்ளீஸ் பண்ணா கர்த்தர் சவுலை தள்ளினார். அப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சிம்சோன் தொழிலாள ப்ளீஸ் பண்ணா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இஸ்ரவேலை விடுவிக்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இரட்சகன் அவன். ஆஃப்டர் ஆல் ஒரு தொழிலாளுடைய ஸ்நேகத்திற்காக அபிஷேகத்தை விற்று போட்டான், இழந்து விட்டான், அசட்டை பண்ணினான். எப்படி வேணா சொல்லலாம். அவருடைய முடிவு நமக்கு தெரியும். அவன் தேவனை பிரியப்படுத்தல, தொழிலாளை பிரியப்படுத்த, தொழிலாளர் என்றால் உலகம், உலகத்தை பிரியப்படுத்தினான். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா, glory to God. கலாத்தியர் 1:10 நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:4, நீதிமொழிகள் 16:7 இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் அடுத்த பாயிண்ட்ல போறேன், ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. முதலாவது என்ன பாயிண்ட்? நான் மனிதரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த போகிறேன், நீங்க டிசைட் பண்ணுங்க. இரண்டாவது, சிலுவையை சுற்றிலும் இருந்த மனிதர்களில் இரண்டாவது ஒரு மனிதன் பேதுரு. பேதுருவுக்கு இருந்த பிரஷர் என்ன தெரியுமா? நான் இயேசுவை மறுதலித்து விடவா அல்லது இயேசுவோடு பாடுகளை அனுபவிக்கவா? இருக்கிறீங்களா இல்லையா? செகண்ட், நமக்கு இருக்கிற பிரஷர். இன்றைக்கு பாடுகள் இல்லை, பாடுகள் நமக்கு தேவையில்லை என்று செழிப்பின் பிரசங்கங்கள் பேசப்பட்டு ஜனங்களை மயக்கி வைத்திருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் என்று சொல்லுகிறது. ஆமென். வேகமாக வாசியுங்கள். ஆமென். Glory to God, glory to Jesus. Thank you Holy Spirit of God. So பேதுருவை குறித்து நான் அதிகமா சொல்லல, வேகமா சொல்றேன். அவன் ஆண்டவரை மறுதலித்தான். ஆனால் எஸ்தர் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் தேவ சித்தத்தை செய்தாள். பிலிப்பியர் 3:10. ஆமென். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது.
ஆமென். 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்கள் வேகமாக. நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல அது சபையா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், கம்யூனிட்டியா இருக்கலாம். நீங்கள் தேவ பக்தியாய் நடக்கணும்னு நின்னீங்கன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு துன்பமே மிஞ்சும். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? பாடுகள் மிஞ்சும். ஆனால் எந்த பாடுகள் எந்த துன்பங்களாக இருந்தாலும் நான் தேவனை பிரியப்படுத்துவேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு நின்னீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. என்ன செய்ய போறோம்? தேவ பக்தியாய் நடக்க போறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நடக்க போகிறோமான்னு டிசைட் யுவர் செல்ஃப். 1 பேதுரு 3:14, 17, 18 வேகமா வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3:14, 17 நீதி நிமித்தமாக இருங்க. சரி, 17ஆம் வசனம் வாசித்திருக்கமா? டைம் இல்லை. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் நன்மை செய்ததினாலே பாட அனுபவிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்ற, அதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. நன்மை செய்து பாட அனுபவிக்கிறீங்களா? சொந்தக்காரன் எல்லாரும் ஃப்ரெண்டுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக பாடு வருதா? சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாடுகளை குறித்து அதிகமான வசனங்கள் உண்டு. 1-2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், சொல்லுங்க, அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப நீங்கள் தீர்மானம் பண்ணணும். பேதுருவுக்கு பெரிய போராட்டம். அவனுக்கு அங்கே ஆண்டவருக்கு அடி விழுகிறது. ஆண்டவர் மாம்சத்திலே அவரை பயங்கரமான பாடுகளுக்கு பிதா உட்படுத்தினார். பயங்கரமான ஒரு மனிதன் சகிக்க முடியாத பாடுகள், சிலுவை பாடுகள். இவன் பார்க்கிறான், ஐயோ இந்த பாடுகள் என்னால பண்ண முடியாது, பேசாம மறுதலிச்சிடலாம், இப்பத்திக்கு எஸ்கேப் ஆயிடலான்னு அவன் மறுதலித்து விட்டான். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? பேதுருவை போல மறுதலிக்க போகிறோமா அல்லது கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகிக்க போகிறோமா? நான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பாடுகளை அவருக்காக, அவர் நாமத்து நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், நன்மை செய்கிறது நிமித்தம் பாடுகளை கர்த்தர் அனுமதித்தால் அந்த பாதையில் நடந்தா நான் சந்தோஷமா அந்த பாடுகளிலே நான் போவேன். ஏன்னா கர்த்தரினோடு கூட இருந்து என்ன நடத்துவான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். அவர் அனுமதித்தால் பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அடுத்ததாக நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப விவரிக்க முடியாது, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், நேரம் முடிந்தது. மத்தேயு 26:51, Matthew chapter 26:51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி, யார் நமக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் போர் சேவகர்கள் வந்து இயேசுவை பிடிக்கும் பொழுது பேதுரு வேகமாக பட்டயத்தை உருவி ஒரு வேலைக்காரனுடைய காதை, சொல்லுங்க, வெட்டி விட்டான். இதற்கு என்ன தலைப்பு தெரியுமா? நான் மாம்சத்தில் போராடவா ஆவியில் போராடவா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாம்சத்தில் போராடவா? கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் தெளிவா, இந்த உலகத்தில் நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் எந்த மனிதனோடும் நாம் போராடக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா?
என்ன ஒரு வாதியா பார்க்குறீங்க? எந்த மனிதனோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னால, நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு பின்னால இருக்கிற ஆவி, பிசாசு, அவனோடு தான் நமக்கு போராட்டமே ஒழிய மனிதர்களை பகைக்க கூடாது, மனிதர்களோடு போராடக்கூடாது. பிசாசை நீங்க கட்டி அவனை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்ட பெந்தெகோஸ்தே அப்படிதான் சொல்லணும். நான் பார்த்து வளர்ந்த மனிதர்கள், தலைவர்கள், பரிசுத்தவான்கள், என்ன பிரச்சனைனாலும் அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. ஊர்வலத்துக்கோ போராட்டத்துக்கோ சிஎம் பார்க்கவோ எம்எல்ஏ பார்க்கவோ நின்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அவர்கள் இருப்பதெல்லாம் தேவ சமூகத்தில் ஆவியிலே போராடி கொண்டிருந்தால் கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணினதுதான் சரித்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு எல்லா சபைகளும், பாதி சபை போலீஸ் ஸ்டேஷன்லையும், பாதி சபை கோர்ட்டு வாசல்லையும் நிற்கிறது என்னாலே சகிக்க கூடாத ஒன்று. ஒருவேளை நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் சீரியஸ்லி, கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களுக்கு ஒன்று என்றால் கர்த்தர் தான் எனக்காக வழக்காடுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார், he is my advocate. அவர் எனக்காக வழக்காடுகிறவர், என் நியாயத்தை அவர் விசாரிக்கிறவர். தாவீது சொல்லுகிறான், நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். இந்த பூமியில நமக்கு பிரசங்கி அன்னைக்கே சொல்லிட்டான், நான் நியாய ஸ்தலங்களை கண்டேன், அங்கே நீதி இல்லை, நியாயம். இந்த காலத்தை இந்தியாவை பத்தி அன்னைக்கே சாலமோன் சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு எந்த கோர்ட்லயும் நியாயம் கிடையாது, எந்த இடத்துலயும் இல்லை. ஆனா என்னுடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹலோ, இருக்கிறீங்களா பிரதர்? எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அரை கதவை உள்ளே பிரவேசித்து பூட்டி நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதலோடு உங்கள் விண்ணப்பங்களை வைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்னுடைய பர்சனலா நான் அனுபவிச்சது, நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆமே, நிறைய நேரத்தில் கர்த்தர் என்ன சைலண்ட் மோட்ல போட்டுருவார். பயங்கரமான காரியங்கள் வரும், மாம்சத்துல கோபம் வரும். ஆண்டவர் சொன்னா பி சைலண்ட், அமைதியாரு. நான் அமைதியா ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நான் ஜாலி ஆயிருவேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப சீரியஸ் கேஸா அவர் எடுத்து நடத்திட்டு இருப்பார். இருக்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ராபானா ஷகரதானமா. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக போராடுகிற மனிதர்களோடு நீங்களும் போராடாதிருங்கள். நீங்கள் போராடுகிற இடம் ஒன்று இருக்கிறது, அதுதான் உங்கள் ஜெப அறை. நீங்கள் உள்ளே போய் ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் வெளியரங்கமாக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பலனை கட்டளையிடுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர் யுத்தம் பண்ணா என்ன நடக்கும்னு அனுபவிச்சதாங்க தெரியும். கர்த்தர் நல்லவர். மனுஷன் போராடுவான், சாதாரண மனுஷன் போராடுவான். ஆனா நாம் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் போராட வேண்டும். ஆண்டவர் சொன்னா, பேதுருவே பட்டயத்தாரை போடு, உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் எவனும் பட்டயத்தினால் சாவான். பட்டயத்தை எடுத்து போராடுதுன்னா, நான் அதுக்கு முன்னாலே சொன்னார், நான் ஒரே நிமிஷம் ஏராளமான தூதர்கள் வந்து அடிச்சு நொறுக்கிடுவான். நான் யார் நினைச்சிட்டு இருக்க? நான் கமாண்ட் பண்ணா ஏராளமான தூதர்கள் படம் வந்து இறங்கி சின்னாமண்ணம் ஆக்கிடுவான். ஆனா ஆவியிலே போராடதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ தேங்க்யூ ஃபாதர் காட். இந்த பகல் நேரத்தில் இங்க இருக்கிற அநேகர் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனைகள் உண்டு, மனிதர்கள் மூலமாக வருகிற பாடுகள். நீங்க மாம்சத்துல போராடுறீங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அதை நிறுத்திரு.
நீ ஆவியில போராட ஆரம்பித்தால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உன்னுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வருவேன். உன்னுடைய நீதியை வெளிச்ச போல கொண்டு வருவேன். ஆவியில போராட ஆரம்பிங்க. ஜெபத்துல போராடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 26:15, Matthew chapter 26 verse 15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் என்ன கொடுப்பீர்கள்? உடன்பட்டார்கள். இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? பணமா இயேசுவா? சொல்லுங்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. பணமா இயேசுவா? யூதாஸுக்கு பெரிய போராட்டம் வந்துச்சு. ஆஃப்டர் ஆல் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு பணம், பொருள், ஆஸ்தி, உலக ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவை விற்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா இல்லையா பிரதர்? அநியாயமா பணம் வாங்கிறது, ஆமென், அநியாயமா டௌரி வாங்கிறது. என்னையா மயான அமைதியா இருக்கு? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? மாமனாரை உறிஞ்சு கொள்றது இந்த மாவட்டம் தான். ஆவில நிரம்பி பனைமரத்தை தொடுவான். ஆனா என்ன சொல்லுவான்? டௌரி எவ்வளோ கொடுப்ப, வீடு எவ்வளோ கொடுப்ப. இங்கே தான் இருக்குன்னா வெளிநாட்டிலையும் இருக்கு. சுவிட்சர்லாந்து போனேன், பெரிய ஒரு டிவி வச்சு நடத்துகிற ஆள், எல்லாம் பெரிய டிவி. அந்த டிவி பேர் சொல்லலை. அவருடைய பிள்ளைக்கு ஒரு கல்யாணம், டௌரி பிரச்சனைனால டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பண ஆசை. சொல்லுங்க, பணமா இயேசுவா? சகோதரர்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பிரதர், அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பதில் சொல்ல முடியாது பிரதர். எங்கள் சர்ச்சிலேயே நான் வாலிபரில் நடத்திட்டு இருந்தேன்னா எல்லாம் இந்த மண்ணுடைய ஆட்கள் தான். அப்போது ஒரு பையன் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துட்ருக்காரு அண்ணேன்றாரு. நான் சொன்னேன், டௌரி மட்டும் வாங்கக்கூடாதுடா அண்ணே. எனக்கு வேண்டாம் அண்ணே, எங்கள் அப்பா கேட்குறாரு. நான் சொன்னேன், உங்கள் ஒப்பனை போய் கல்யாணம் பண்ண சொல்கிறான். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பிள்ளைங்களை பெற்று வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்கி பாதுகாத்து உன் கையில் கொடுக்கறதுக்கு நீ தான் மரியாதையாக காசு கொடுக்கணும். இருக்கிறீங்களா இல்லை? ஆண்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சரி, ஓகே, பெற்றோர்கள் சந்தோஷமாக கொடுக்கறத வாங்கிட்டு குடும்பத்தை நடத்துவானா? எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னா இவனை உயிரோட புதைக்கணுன்றேனா? டௌரி வாங்குறவன் ஆம்பளையே இல்லைன்னு சொல்கிறேனா? இதுக்கு அல்லேலியா சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சே தான் சொல்கிறேனா? சகோதரில் பார்த்து பேசுகிறேன், உங்கள் முகத்தில் ஈ ஆடலைன்னு தெரியும் எனக்கு. கிறிஸ்தவன் காட்ட பெந்த கோஸ்து, என்ன கோஸ்தேன்னு தெரியல, பெந்த கோஸ்தே ஆளு. இந்த சாபம் நம்முடைய சபைகளை விட்டு வெளியே போகணும். ஏமா நீங்க கூட அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு 3 சகோதரிகள். எங்க அப்பா, நான் 18 வயதில் எங்க அப்பா இறந்துட்டாங்க. 3 சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணேன். நான் டௌரி 1 பைசா கொடுக்கல. கேட்டு வந்தான், துரத்தி விட்டேன். ஆமென். வந்தான், சார் ஒரு புளி போடுங்க சார், நான் ஒரு வீடு கொடுங்க. நான் சொன்னேன், ஓடி போயிரு. என் சகோதரிகளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன், சந்தோஷமாக செய்வேன். ஆனால் டௌரின்னு பேச்சு எடுத்துகிட்டு வந்தான்னா அவனை துரத்துவேன்னு சொல்லி துரத்தி விட்டேன். 3 அழகான பிரதர் இன் லாஸை கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாமே ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குறீங்க. நீர் என்ன செஞ்சிரு? நானும் திருமணம் பண்ணும்போது சொன்னேன், 1 ஸ்பூன் கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா, 1 பொருள் கூட வரக்கூடாது. 5 பைசா, இத்தனை லட்சம் கொடுக்குறோம், நெவர் தொட மாட்டேனா. ஆமென். சாட்சியா வாழ்றதுனால சொல்றேன், தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். கர்த்தர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, பணமா இயேசுவா? கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும்.
நான் இந்த காரியத்தை மட்டும் சொல்லலைன்னா, உலக ஆசை, பண ஆசை என்னவா இருக்கிறது? எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். பணம் நமக்கு தேவைதான், கர்த்தர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சத்தம் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, முதல்ல இருந்து வரிசையா சொல்லிருக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாதான் மீட்டிங் முடியும், இல்லைன்னா நான் முடிக்க மாட்டேன். நான் மரியாதையா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மனிதனையா தேவனையா? யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ரெண்டாவது பாருங்க, பாஸ்டர் சொல்ற, நீங்க சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க, ரெண்டாவது என்னது? மறுதலித்து விடவா, அவரோடு பாடுகளை சகிக்கவா? மூன்றாவது மாம்சத்தில் போராடவா? தலைப்பு மறந்துட கூட, வீட்டில் போய் யோசித்து பார்த்து தீர்மானம் எடுங்க. ஆவியில் போராடவா? கடைசியாக பணமா இயேசுவா? கண்களை மூடுங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுல, ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த தீர்மானங்களை எடுக்கிறதுல நீங்க மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. சொந்தக்காரங்க தப்பா நினைச்சுக்குவான், நினைச்சிட்டு போட்டோம். அவன் செத்தா நரகம் போவான், நீ செத்தா பரலோகம் போனோம். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும். தெளிப்பு ஞானஸ்தானம் தவறு, குழந்தை ஞானஸ்தானம் தவறு. அப்படி எடுக்காதவர்களுக்கு இந்த ராத்திரி கர்த்தர் மீண்டுமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உன் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுல யாரும் சொந்தக்காரன், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி யாரும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீ எடுக்கிற தீர்மானம் தான். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைத்தால் முழு நேர ஊழியத்திற்கு வந்துருங்க. மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. அவங்க நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, யார் நினைக்கிறாங்க? மனுஷனை பிரியப்படுத்தாத, நீ தேவனை பிரியப்படுத்து. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல, சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிறதுல, நீ வேலை செய்கிற இடத்துல நீ தேவன் பட்சத்தில் நில்லு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மெஜாரிட்டி கண்ணுக்குட்டிக்கு முன்னால உளுறான்னு நீ அவன் பின்னால போகாத. ஆமென். ஒரே ஒரு கோத்திரமா இருந்தாலும் நான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க விரும்புகிறேன் என்று நில். உன்னோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். உன்னோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். எல்லாரும் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பட்சத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, ஓ நீ மனிதனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த போகிறாய்? ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை மறுதலிக்க போகிறாயா? அவரோடு பாடுகளை சகிக்க போகிறாயா? ஹல்லேலூயா. பணமா இயேசுவா? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்முடைய பட்சத்தில் இருக்க விரும்புறேன்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உம்முடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தின்படி நடவுங்கள். ஞானஸ்தானம் விடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்தால் உங்களை முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நாளைக்கு அவர்களுக்காக நான் தனியா ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நான் மாம்சத்தில் போராடவா, ஆவியில் போராடவா? பணமா இயேசுவா? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். அந்த பல்லவியை மட்டும் பாடி ஜெபம் பண்ணிடலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பாடுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே.
உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. பாடுங்க சத்தமா. ஓ ஹalleluya. சிலுவை என் முன் பின்னோக்கே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ என்னை பரிபூரணமாக அர்ப்பணிக்கிறேன். சோதரம் 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 சோதரம்